என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினைப்போம். என் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கட்டுங்க, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டோம். எப்படியாவது என் பிரச்சனை தீராதா, யார் மூலமாவது அதுக்கு ஒரு விடிவு பிறக்காதா அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து வந்துட்டுருக்குறோம். முக்கியமாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயத்த பதிவு வைக்கிறேன். கடவுளால் மட்டும்தான் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்து வீட்டுக்காரங்க, ஏன் பெற்றவங்ககிட்டே போய் உங்கள் பிரச்சனையை சொல்லும்போது உங்களுக்கு அதன் மூலமாக ஆறுதல் கிடைக்குமே தவிர அதன் மூலம் தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது 50% கிடைக்கலாம், 60% கிடைக்கலாம். முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா இறைவனை முழு சரணாகதி அடையுங்கள். ஒரு மனிதன் பிறக்கும் போது அவன் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியத்தை குறைக்கணும் அப்படின்னா பிரதோஷ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய எல்லா ஜாதக ரீதியான தோஷங்களின் வீரியத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு நாள் வளர்பிறை பிரதோஷம்தான். உங்கள் வாழ்க்கையில் வளங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம். இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த 4 எழுத்தை மனதார நீங்கள் சிவனை நினச்சி சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் முருகனின் பரிபூரண அருள் பெற வைகாசி விசாக திருநாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். நீங்கள் பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சால் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே உச்சரித்துக்கிட்டே நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக உண்டாகுங்க. அது என்ன 4 எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவ சிவ, மவ சிவ, மவ சிவ எனும் மந்திரத்தை நீங்கள் எண்ணிக்கையே வேண்டாம், சொல்லிக்கிட்டே இருங்க, மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் அதிசயமும் நடக்குங்க. அது மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவு அன்றைய தினத்தில் அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை ஒரு 10 ரூபாய்க்காவது வாங்கி கொடுங்க. துன்பம் நிச்சயமாக தீரும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.